மோகன் மோகன் ஐயோ மோகன் அம்மா அம்மா விட்டுட்டு போயிட்டா மோகன் மோகன் ஐயோ மோகன் அம்மா அம்மா விட்டுட்டு போயிட்டா மோகன் மோகன். வேதனையான இளைஞர்கள், வேடிக்கையான பார்வைகள், இதற்கு யார் காரணம்? நீங்களே. ஹலோ ஜிஎஸ் இடத்துலேருந்து கதைக்கிறோம். நீங்கள் யாரு? தம்பி, நான் ஊரில் இருந்து மோகன் அம்மா கதைக்கிறப்ப. மோகன் அம்மாவா? ஓ, நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? அப்பன் சுகமாக இருக்கிறேன் ஜாசா. நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களே? ஓ, நாங்கள் எல்லாம் சுகம். மற்ற தம்பி, என் பிள்ளைக்கு இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து வேலையும் எடுத்து கொடுத்துருக்குறீங்க. இந்த உதவியை என்னென்று ராசா நான் திருப்பி செய்ய போனே தெரியல. ஓ, இப்போ யாரோட பேச போகிறீங்க? மோகனோட இருக்கா கதைக்கு நிற்கிறாரா? மோகன் அம்மா கதைக்கிறா. டெலிஃபோன் அம்மா. ஓ, உங்களுடைய அம்மா கதை. ஹலோ அம்மாவா? ஓ, எப்படி இருக்கிறீங்க? தம்பி, நாங்கள் இங்கே சுகமாக இருக்கிறேன் ராசா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அம்மா, காசு அனுப்பினா கிடைச்சதா? தம்பி, கிடைச்சது என்ன ராசா? அது வட்டி கொடுக்கத்தான் காணும். முதலுக்கு என்ன செய்கிறேன்டே தெரியல. கொஞ்சம் கூட அனுப்பி விட்டீரண்டா அந்த முதலையும் கொடுத்து முடிக்கலாம். கொஞ்சம் கெதி பண்ணி காசை கூட அனுப்பி விட. சரி அம்மா. ஓ, அது இன்னும் 2-3 மாதத்தில் அதை நான் அனுப்ப பார்க்குறேன். ஓ சரி, உங்களுக்கு காசு ஓடும், நீங்கள் வைங்க. அப்போ நான் இப்போ விற்கிறேன், அப்புறம் எடுக்கிறேன் ராசா. நான் எப்போ கூட நம்பிக்கையோடு இங்கே அனுப்பினது இதுகளை நம்பிக்கையாக அவர்கள் எல்லா வருங்களும் இதுகள் இப்படி எல்லாம் இவ்வளோ தீவிரமாக செய்யுது. இந்த புள்ளியோட அறிவு காணுமா இல்லையா? அது என்னென்ன இங்கே இப்படியும் இருப்பினம்மா? இங்கே எல்லா வசதியும் இருக்குதா, அதனால அப்படி இல்லை, வெளிநாடுண்டாதான் எல்லாரும் எல்லாம் முன்னேறன்னு கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க? என்ன செய்கிறது, கடவுள்லாம் காப்பாற்றணும். சரி, நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம். என்ன இந்த மாதிரி அப்போ என்ன ஒன்று விளங்கி இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்லுங்க, எப்போ சந்திக்கணும் உங்களை? நேரம் வைக்க மீட் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து கம்பெனி வந்து கம்பெனி மேசேஜ் இப்போ பில் எழுது நாளைக்கு பண்ணணுமா? சரியா? தம்பி, நான் மோகன் அம்மா கதைக்கிறேன். அவசரமா மோகனோட கதைக்கணும் இருக்கா கொடுக்குறா சார்? மோகன் அம்மா என்னோடும் இல்லை. இப்போ 2 மாதமாக வேலைக்கும் பாரதில்லை. அவன் ஃப்ரெண்டோட உள்ள போய் தங்கியிருக்கிறான். 2 மாதமாக இங்கே வரவே இல்லை.
எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு காசு அனுப்ப சொல்லுங்க. இங்கே நாங்கள் தற்கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஓம்மா நான் அவ பொடிகள்கிட்ட சொல்லி விடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. தம்பி ரவி, நீங்கள் மோகனை கண்டாருக்கா சொல்லி விடுங்க. இங்கே என்னட்ட வர சொல்லி அவையோட அம்மா மிகவும் கவலையாக இருக்கிறா. கடனும் அது இதுமாக இருக்கிறாவா. உடனடியாக என்னை வந்து சந்திக்க சொல்லுங்க. ராவி யாரா ஃபோன்ல? அது மச்சான் மோகன் முதல் வேலை செய்தானே அந்த கிலோ ஒன்று நிற்குமே 3 கேஸையில் ஏன் அந்த கிலோ தான் எடுத்தது. என்னவா அம்மாவா ஏதோ காசு ஃபோன் லூஸ்னு தெரியக்கூடாதா? ஓகேடா, அது பிரச்சனை இல்லை, அது நாங்கள் பார்த்துக்கோம். ஏன்டா அவன் காசு தர மாட்டாங்க. இந்த மாதம் முழுக்க குடிக்கு காசு கட்டிக்கொண்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹலோ. ஓ சொல்லுங்க. அது செத்து போச்சிடும். யாரும் மோகன்கிட்ட தாயா? நான் மோகன்கிட்ட சொல்கிறேன். ஐயோ மோகன், அம்மாவை விட்டுட்டு போயிட்டா. மோகன் மோகன், ஐயோ மோகன், அம்மாவை விட்டுட்டு போயிட்டா. மோகன் 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 மோகன். என் மதிப்புக்குரிய இளைய சமுதாயமே, என்ன செய்கிறாய்? விழித்து கொண்டு இரு என்றோம். ஆனால் இப்படி விழித்து கொண்டு இருட்டில் இருப்பதற்கு அல்ல. தற்கால சுகத்தில் நிரந்தர வாழ்வை இழக்க இதைவிட வேறு நல்ல வழி இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு சொட்டு மதுவும் உன் தொண்டை குழியில் இறங்கும் போது ஒவ்வொரு சொட்டு உதிரமும் விஷமாவது உனக்கு தெரியுமா? இதற்கு யார் காரணம்? என்ன காரணம்?